ஸோ இது வந்து புங்குடுதீவு. புங்குடுதீவுல உள்ள கள்ளியாறு அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கு வந்து கள்ளியாறுன்னு பேர் இருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஓடி வரும் கரெக்டாக முடிஞ்சு இங்கே ஒரு ஏரி மாதிரி அமைப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 135 ஏக்கர். இதுக்கப்புறம் கடல் இருக்கு. இந்த இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புங்குடுதீவோட பெயர் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புங்க மரம் வந்து இங்கே தான் பூர்வீகம்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே புங்கு மரம் பூர்வீகமாக இருக்கிறதுனால அதுலேருந்து வந்தது தான் இந்த புங்குடுதீவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏரியெல்லாம் கிட்டத்தட்ட 60-70 வருஷத்துக்கு மேலே இதே நிலைமையில தான் இருக்கு. இதை பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக உப்பு மண் மாதிரி இருக்கு. மேலே தண்ணியும் மழை பெய்யறப்ப வந்து நிற்குமா, உடனே ட்ரை ஆகிடுமா. இதோட வாட்டர் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா உப்பு தன்மை ஜாஸ்தியாக இருக்குமா. ஸோ இந்த பகுதியில் தான் இப்போ நம்ம பணிகள் ஆரம்பிச்சிருக்கோம். அதற்கான வேலைகள் தான் இப்போ முதல் கட்டமாக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பனைமரம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஏரியாவில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பனைமரம். எங்கே பார்த்தாலும் பனைமரம் தான் இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த பூவரசு மரம் இருக்குது, புங்க மரம் இருக்குது, கிழுவை நிறையா பார்த்தேன். வேப்ப மரம் வந்து ரொம்ப பெரிய சைஸில் இருக்க வேப்ப மரம்லாம் நிறையா பார்த்தேன். ஸோ இதுக்குள்ளே வந்து ஸோ இங்கே இருக்க மக்களோட ஒரு நாகலிங்கம் கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயில்லையும் கிட்டத்தட்ட 50 வருஷமாக நடுவில் எந்த டச்சுமே இல்லாமல் இருந்து 2017 அது மறுசீரமைப்பு பண்ணி அதுக்கான பணியை ஆரம்பித்து இங்கே இருக்க மக்கள் வந்து சரி பண்ணிட்டு இருக்காங்க. சரி பண்ணிட்டு இருக்கிறப்பவே அடுத்த கட்டமாக இங்கே இருக்க ஏரி குளங்களையும் சரி பண்ணலாம் அப்படின்னு முயற்சி எடுத்து அதுக்கான பணிகளை ஆரம்பிச்சிருக்காங்க.